குட் பேட் அக்லி படம் ஆரம்பிக்கும் போது அந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் டைரக்டரா இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில பாடல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த படத்திலிருந்து அவர் விலகினாரு. அவர் விலகுனது என்ன காரணமே தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காரணத்தை தெரிஞ்சுங்க நிறைய பேர். அண்ட் அதுக்கப்புறம் ஜி பிரகாஷ் உள்ள வந்தாரு. படத்தோட ரிலீஸுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் உள்ள வந்தாரு. அண்ட் உள்ள வந்து செம்மையான தரமான சம்பவங்கள் எடுத்து கொடுத்தாரு. குட் பேட் அக்லி படத்துல பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே தெரியும் மொமெண்டா இருந்தது. ஜி பிரகாஷ் வேற லெவல் ஃபேன் பாய் சம்பவத்தை காமிச்சிருந்தாரு. இப்படி இருந்தும் டிஎஸ்பியோட அந்த ஒரு பாடல் குட் பேட் அக்லி படத்துக்காக போடப்பட்டது. அதை எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. இப்ப ரீசெண்டா தேவிஸ்ரீ பிரசாத் கொடுத்த ஒரு இன்டர்வியூல குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஏன் விலகினாரு அப்படின்றத ஒரு ரீசனா சொல்லியிருக்காரு. பெரும்பாலும் என்னுடைய படத்துல நான் எந்த ஒரு ரீமிக்ஸ் பாடலையும் யூஸ் பண்ண மாட்டேன், அதே போல ரெட்ரோ பாடலையும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் என்னோட சொந்த உழைப்புல தான் நான் மியூசிக் போடுவேன். என்னோட சொந்த மியூசிக் மட்டும்தான் படத்துல இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுவேன். இதனால நிறைய ப்ரொடியூசர், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ்க்கு இந்த கருத்துல நிறைய முரண்பாடு இருக்கும். இதனாலே நான் நிறைய படத்துல இருந்து விலகி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் குட் பேட் அக்லி படத்துல நிறைய ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட மார்க் ஆண்டனி படத்துலயும் ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் இதுலயும் ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணிருப்பாரு. இதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குட் பேட் அக்லி படத்துல இருந்து டிஎஸ்பி வெளில போனாரு அப்படின்றது கன்ஃபார்மா தெரியுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎஸ்பி ஏன் வெளில போனான்னு இப்ப அந்த உண்மை தெரிஞ்சிச்சு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.